சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ பூங்குடி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஜோதிட பரிகாரங்கள் பகுதி 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்குடி ஜோதிட ரத்னம். இப்போ இந்த பதிவு என்னன்னா, ஜோதிடம் பரிகாரங்கள் அப்படிங்கிற பதிவுல பேச இருக்கிறேன். ஜோதிடம் என்பது அறிவியலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே போல பரிகாரங்கள் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை முதல்ல நாம பார்த்துக்கலாம். இப்ப பரிகாரம் என்றால் என்ன என்று அறிவதற்கு முன்பே தோஷம் பற்றி நாம அறிந்து கொள்வோம். பெரும்பாலும் ஜோதிடத்தில் சம்ஸ்கிருத வார்த்தைகளே பயன்படுத்தப்படுகிறது. தோஷம் அல்லது தோஷா என்ற சொல் கூட சமஸ்கிருத பின்னணி கொண்டதுதான். தோஷம் என்றால் குறைபாடு அல்லது ஒவ்வாமை என்று பொருள். இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். கிரக தோஷம் என்றால் அந்த கிரகத்தின் பண்புகள், அதாவது காரகத்துவம் குறைவாகவோ அல்லது அளவுக்கு அதிகமாகவோ கிடைப்பதுதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்ப அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அசுப மற்றும் சுப கிரக பண்புகள் ஏதோ ஒரு விதத்தில் மனித உடலை அல்லது மனதை பாதிக்கிறது. இப்போ பரிகாரம் பற்றி விளக்கம் பார்க்கலாம். பரிகாரம் என்பதை பரி பிளஸ் காரம் என்று பிரித்து பொருள் காண வேண்டும். ஏற்கனவே சொல்லியது போல் பரிகாரம் என்பது சமஸ்கிருத வார்த்தையே. பரி என்பது இணையான, காரம் அல்லது காரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். செயல் அல்லது வினை என்று நாம எடுத்துக்கலாம். காரத்துக்கு காரகம், செயல் அல்லது வினை என்று எடுத்துக்கொள்ளலாம். இதன் முழு பொருள் இணையான செயல் என்பது. பரிகாரம் என்பது பொய் என்ற சிலரின் கூற்றை உடைக்கவே இந்த பதில். சரிங்களா? கிரக பண்புகளால் பாதிக்கப்படும் மனிதனின் உடலை பாதுகாக்கவே இந்த பரிகாரங்கள். பரிகாரம் என்பதன் சரியான அர்த்தம் இணையான செயல். இதனை மாற்று செயல் என்றும் கூறலாம். நாம் ஒரு வினையை சமன்படுத்தும் அதற்கு எதிரான இன்னொரு வினை அல்லது செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுவே பரிகாரம் என்பதன் எளிய அர்த்தமாகும். கிரகங்கள் மிக பெரியவை. அவற்றின் இயக்கத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அவற்றின் பண்புகள் பூமியில் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பால் உண்டாகும் பாதிப்புகளை போக்கவே அதற்கு இணையான செயல்களால் செய்து மாற்றலாம். உதாரணமாக, சூரியனின் அதிக வெப்பத்திலிருந்து கண் கூசுவதை தவிர்க்க கூலிங் கிளாஸ் அணிவது கூட ஒருவித பரிகாரமே. அதுபோலவே கிட்ட பார்வை அல்லது தூர பார்வை போன்ற பார்வை குறைபாடுகளை போக்கவே கண் கண்ணாடி அணிந்து கொள்வதும் ஒரு வகை பரிகாரமே. பழங்காலத்தில் பெரும்பாலும் கிரகங்களால் ஏற்படும் அனைத்து பாதிப்புகளுக்கும் மூலிகைகள் மற்றும் பல உடற்பயிற்சிகள் மற்றும் தியான முறைகளும் கற்றுத்தரப்பட்டது. மேலும் இத்தகு பரிகாரங்களை சரியாக செய்ய முன்னோர்கள் அதனை ஆன்மீகத்துடன் இணைத்தனர். ஆன்மீகத்துடன் இணைக்கப்பட்ட எந்த ஒரு கலையும் உலகம் உள்ளவரை அழியாமல் பின்பற்றப்படும் என்பது முன்னோர்களின் எண்ணம். இதற்கு ஒரு சரியான உதாரணம் தான் தோப்புக்கரணமும் தலையில் குட்டி கொள்ளும் செயல்களுமே ஆகும். இவை மனிதனின் மூளையை தூண்டி அறிவு தேடலை அதிகரிப்பதால் அதனை ஞானக்காரகன் என்று அழைக்கப்படும் கேதுவின் அதிபதியான விநாயகருடன் இணைத்து இன்று வரை அது பின்பற்றப்படுகிறது. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்ற பெண்களை எளிதில் வசியம் செய்ய முடியும் என்று அறிந்த முன்னோர்கள் நெற்றியில் பெண்கள் குங்குமம் வைக்கும் பழக்கம் ஏற்படுத்தி பெண்களை வசியம் செய்வதில் இருந்து காத்து கொண்டனர். சிவப்பு நிறம் என்பது அதிக அலை நீளம் கொண்டது என்பதால் வசியம் செய்வது கடினமாக இருந்தது. இதுவும் ஒரு வகை பரிகாரமே. உண்மையில் பரிகாரங்கள் மனிதனின் உடலில் பல மாற்றங்கள் அல்லது ஒரு போன் வந்துச்சுப்பா, ஒரே நிமிஷம்.
அல்லது செயல்கள் செய்து, உண்மையில் பரிகாரங்கள் மனிதனின் உடலில் பல மாற்றங்கள் அல்லது செயல்கள் செய்து கிரக காரக பாதிப்புகளை சரி செய்கிறது. எனவே பரிகாரங்கள் என்பது உண்மையே, ஆனால் கிரக பண்புகளால் ஏற்படும் பாதிப்பை சரியாக ஆராய்ந்து அதற்கு இணையான செயல்கள் செய்தால் பரிகாரங்கள் பலிப்பதை நாம் உணரலாம். கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து அதற்கு உரிய ஒரே நிமிஷம் அதற்கு உரிய சில விரல் முத்திரை பயிற்சிகளை கூட வகுத்து கொடுத்தார்கள் முன்னோர்கள். செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உடலில் செவ்வாய் பாதிப்புகள் குறைகிறது என்பதை கண்டறிந்து அதை வாழ்க்கையின் நடைமுறையாக்கி வைத்தனர் நம் முன்னோர்கள். அன்று ஆன்மீகத்துடன் இணைக்கப்பட்ட பரிகாரங்கள் காலப்போக்கில் ஆன்மீகத்தை மட்டுமே கடைபிடித்து அதனுடன் இணைக்கப்பட்ட பரிகாரங்களை தவிர்த்தனர். இதனால் முழுமையான பரிகாரம் என்பது இக்காலத்தில் பின்பற்றப்படவில்லை. எந்த கிரகம் நமது உடலை பாதிக்கிறது என்பதை அறிந்து அல்லது நன்மை செய்யும் கிரகத்தை எந்த கிரகம் பாதிக்கிறது என்று அறிந்து அதன் மூலம் எந்த உடல் பகுதி பாதிக்கிறது என்பதை அறிந்து அதற்குரிய வழிமுறைகளை மேற்கொண்டால் அதுவே சரியான பரிகாரமாகும். மேலும் பாதிக்கும் கிரகத்தின் அதிபதியை வணங்கி அந்த பரிகாரத்தை அந்த அதிபதியுடன் இணைத்து நிறைவேற்ற மன நிறைவுடன் முழு நம்பிக்கையும் மனதில் அதிகரிக்கும். ஆகையால் பரிகாரம் என்பது பொய்யல்ல, அது உண்மைதான். நமது இங்கே இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். நமது உடலை எப்படி பாதுகாக்க நாம நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ மழை வருது, குடைபிடித்துக் கொள்கிறோம், அது ஒரு பரிகாரமே. வெயில் அடிக்கிறது, தாங்க முடியாமல் சோர்வாகி போகிறோம், அதற்குரிய நீர்நிலைகளை தேடி நாம் அலைகிறோம். அதுபோலத்தான் இந்த பரிகாரங்கள் நமக்கு செயல்படும். சரிங்களா? இப்போ வாழ்க்கைக்கு உதவக்கூடிய எளிய பரிகாரங்கள் இந்த வாரத்துல ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகு எண்ணெய் கிரகங்களில் செவ்வாயை வளப்படுத்த மிகவும் உதவும். கடன் கொடுத்தோ பெற்றோ அவதிப்படுவோர்கள் கட்டாயம் கடுகு எண்ணெயில் உணவு சமைத்து சாப்பிட நன்மை உண்டாகும். வாகன விபத்து அடிக்கடி நடக்கும் தன்மை உடையோர், நில மற்றும் மனை கட்டி தருதல் போன்ற வியாபாரம் செய்வோர்கள் கடுகு எண்ணெயில் மாதம் ஒரு முறை உடல் முழுதும் தடவி குளிக்க நன்மை பெருகும். மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளோர்களும் கணவன் மனைவி சண்டை அடிக்கடி நடக்கும் குடும்பங்களும் இதை பரிகாரமாக செய்யலாம். திருமணம் தாமதமாகும் இளைஞர்களுக்கும் இப்படி நாம செஞ்சு அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம். ஒருவருக்கு தொடர்ந்து உடல் பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தால் கடுகு எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் விட்டு சம்பந்தப்பட்டவரை கிழக்கு முகமாக நிற்க வைத்து 7 முறை அவர் தலையை சுற்றி ஓம் பைரவாய நமக என்று இந்த மந்திரத்தை 108 முறை கூறி வாசலில் எண்ணெயை கொட்டிவிட வேண்டும். சீக்கிரமாக இவர்களுக்கு குணம் உண்டாகும். வெகு நாள் மருத்துவத்தில் உள்ளோர்களுக்கு கூட 8 நாட்கள் தொடர்ந்து இதை செய்து வர வேண்டும். ஆகவே இவர்கள் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன். குடும்ப அமைதிக்கு எளிமையான பரிகாரம் இன்னும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, அமைதியின்மை, வீட்டிற்குள் நுழையவே பிடிக்காத தன்மை, எதற்கெடுத்தாலும் எரிச்சல் போன்றவற்றை நீக்கக்கூடியது இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து பயனடையுங்கள். இதை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் நாம செய்யலாம். குறிப்பிட்ட நேரம், திசை எதுவும் தேவையில்லை. ஒரு வெள்ளை துணியில் ஒரு கையளவு வெல்லம் எடுத்துக்கொண்டு கையளவு கோதுமை அல்லது கோதுமை மாவையும் எடுத்துக்கொண்டு ஒரு கையளவு கல் உப்பு எடுத்துக்கொண்டு 2 செம்பு நாணயங்கள் ஆகியவற்றை சேர்த்து கட்டி வீட்டில் பூஜை அறையில்
அல்லது வடகிழக்கு மூலையில் வைத்து விடலாம். கட்டி தொங்க விட அவசியமில்லை. மாதம் ஒரு முறை மாற்றி விடலாம் இலைகளை. இது குடும்ப அமைதிக்கு சிறந்த முறையாகும். குறிப்பிட்ட கணவன் மனைவி சண்டை எனில் மேற்கூறியதில் செம்பு நாணயத்திற்கு பதில் வெள்ளி நாணயம் வைத்து விடலாம். அது சுக்கிரனை சேரும். செம்பு என்பது செவ்வாயை குறிக்கக்கூடாது. இது மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடியது. ஒருவருக்கு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் மன அமைதி, மன குறைவு, அதாவது அமைதி குறைவு, இன்மை, தெளிவின்மை, எப்போதும் சிந்தனைகள், பண விவகாரங்களில் தடை போன்றவை இருந்து கொண்டே இவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஞாயிறு அன்று இரவு படுக்கும் முன் காய்ச்சாத பசும்பால் ஒரு டீஸ்பூன் அல்லது வெள்ளி டம்ளரில், ஒரு ஸ்டீல் டம்ளர் அல்லது வெள்ளி டம்ளரில் தன் தலைக்கு அருகில் வைத்து தூங்கிவிடவும். பின்பு காலையில் அதை அப்படியே கொண்டு சென்று கருவேல மரத்தின் வேருக்கு விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வீடு வந்து குளித்து விடவும். பாலை மூடாமல் கொண்டு செல்ல வேண்டும். அது கீழே ஊத்திடுமோன்னு அஞ்சாம மெதுவா கொண்டு போய் அந்த பாலை கருவேல மரத்தின் வேருக்கு விட்டு விட்டு திரும்பி பார்க்காம வந்து விட வேண்டும். மரம் அருகில் இல்லாதவர்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் பாலை மாற்றிக்கொண்டு செல்லலாம். பாட்டிலை மூடக்கூடாது. இதை வாரம் செய்து வரலாம். தொடர்ந்து 11 வாரங்கள் செய்ய பலன் மிகுந்து காணப்படும். சரிங்களா? கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதை போல கடன் என்பது கொடிய விஷமே தவிர வேறில்லை. இதில் எல்லோரும் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் கண்ட பலருக்கு கொடுத்து பலன் பெற்ற கடன் நிவர்த்தி முறைகளை நாம இப்போ பார்க்கலாம். பயன்படுத்தி பலன் பெறுவீர்களே, ஆனால் மகிழ்ச்சி உருவேன். சரிங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா. எனக்கு ஒரு போன் வந்துட்டே இருக்கு. பிறகு நான் உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு மீதி உள்ள பரிகாரங்களை சொல்லி விடுகிறேன். நன்றி. நன்றி. முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். எமர்ஜென்சி கால் பாருங்க. நன்றி.